டிவிகேவோட கவர்மெண்ட் முடிய போகுது. புரியல? எஸ், 5 இயர்ஸ்க்குள்ள பண்ண வேண்டியதை அவங்க 5 daysல பண்ணிட்டாங்கன்னா முடிய போகுது தானே? புரியல? 717 டாஸ்மாக்ஸை, அதாவது ஸ்கூல், காலேஜஸ், டெம்பிள்ஸ்க்கு 500 மீட்டர்ஸ்க்குள்ள இருக்கிற டாஸ்மாக்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அதுவும் நெக்ஸ்ட் வீக்ல க்ளோஸ் பண்றாங்களாமா. ஓகே, அடுத்த நியூஸ் பார்த்தா ட்ரக்ஸ் சப்ளை எல்லாத்தையும் ஒழிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டாங்களே. பண்ண 2வது நாள்லயே எல்லா ட்ரக்ஸையும் கண்டுபிடிச்சு ஒரு மட்ல டிக் பண்ணி அதுக்குள்ள பர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ட்ரக் டீலர்ஸ் எல்லாரையும் பிடிச்சு வார்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இந்த பக்கம் பார்த்தா உமன் சேஃப்டிக்கு சைன் போட்டாங்களே. சைன் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஃபுல்லா கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. லேடி மஃப்டி போலீஸ் எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க. ஸோ தட் அவங்க நடந்து ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் பிடிச்சு தூக்கி உள்ள போடுறதுக்கு. அடுத்தது பெரிய ஒரு ஹிண்ட்ரன்ஸே ஒரு லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கரண்ட் பில். ஏன்னா அவங்க மேண்டட்டரி யூஸ் பண்றது. அவங்களுக்கு 500 யூனிட்ஸ்க்குள்ள இருந்தா 200 யூனிட்ஸ் ஃப்ரீயும், 500 யூனிட்ஸ் மேல இருந்தா 100 யூனிட்ஸ் ஃப்ரீ. ஸோ அந்த 100 யூனிட்ஸ் இஸ் மேண்டட்டரி. முன்னாடி கவர்மெண்ட் இருந்துச்சு. பட் 200 யூனிட்ஸ் வந்து புதுசாக கொண்டு வந்தது. இது ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரும். ஸோ இவ்வளோ விஷயத்த ஒரு 3 நாள் 4 நாள் முடிச்சிட்டாங்கன்னா, தட் இஸ் 85 to 90% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் which we were facing in Tamil Nadu was these 4 problems. இதுவே முடிச்சிட்டாங்க அப்படின்னா இதுக்கு மேல என்ன வேணும்? ஸோ இதுக்கு மேல ஆட்சி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க. சீரியஸா அவங்களோட தப்பை மட்டும் பேசுற நம்ம நல்லதையும் பேசணும்ல. அந்த நல்லது 4 நாள்ல பண்ணிட்டாங்கன்னா பெருமையா பேசணும்ல. ஸோ அதுதான் இது. By the way, hats off. Thank you.